வணக்கம் என் உறவுகளே. நான் உங்கள் பிரபஞ்ச ஆசிரியர். இன்று இந்த தருணத்தில் நீங்கள் இங்கே இருப்பது ஒரு சீரற்ற சம்பவம் இல்லை. உங்கள் கண்கள் இந்த காட்சியை பார்த்தாலும் உங்கள் உள்ளம் வேறு ஒன்றை உணர்கிறது. ஒரு அழைப்பு, ஒரு இழுப்பு, ஒரு விளக்கமற்ற ஈர்ப்பு. நீங்கள் அந்த ஒளியில் நிற்கும் நபரை பார்த்தீர்களா? அவன் முகம் தெரியல, ஆனால் அவன் இருப்பு உங்கள் ஆன்மாவை குலைக்கிறது. ஏன் தெரியுமா? அவன் உங்களுக்கு அந்நியன் அல்ல. அவன் ஒரு நினைவு, நீங்கள் மறந்துவிட்ட ஒரு உண்மை. நீங்கள் இந்த வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் பல வாழ்வுகளில் தேடிய ஒரு சக்தி. அதனால்தான் அவனை பார்த்தவுடனே உங்கள் இதயம் வேகமாக துடிக்கிறது. உங்கள் உள்ளம் அவனை நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்கிறது. அது சாதாரணமில்லை, அது பிரபஞ்சத்தின் அழைப்பு. நீங்கள் கவனித்தீர்களா? அந்த ஒளியில் நிற்கும் நபரிடமிருந்து வெளிப்படும் அந்த அலைகளை. அவை வெறும் ஒளி அல்ல, அவை தகவல்கள். அவை உங்களுக்கு அனுப்பப்படும் ஒரு செய்தி. ஆனால் அந்த செய்தியை புரிந்து கொள்ள நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் இரண்டு வகையான மனிதர்கள் உள்ளனர். ஒருவர் வாழ்க்கை அவர்களை எங்கே இழுத்துச் சென்றாலும் அதையே ஏற்று வாழ்பவர்கள். மற்றொருவர் வாழ்க்கையை மாற்ற வருபவர்கள். பிரபஞ்சம் இரண்டாவது வகையினரையே தேர்வு செய்கிறது. அந்த தேர்வு செய்யப்பட்டவர்களில் ஒருவர் இப்பொழுது இந்த வீடியோவை பார்க்கிறாரு. ஆம், அது நீங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு சிறிய அதிர்வு ஏற்பட்டதா? அது உண்மை என்பதற்கான சாட்சி. ஆனால் ஒவ்வொரு தேர்வு செய்யப்பட்ட நபருக்கும் ஒரு சோதனை இருக்கும். அந்த சோதனை என்ன தெரியுமா? அவர்கள் தங்கள் பயத்தை வெல்ல வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த அந்த பயங்களை நினைவில் கொள்ளுங்கள். தோல்வி பயம், மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம், நீங்கள் போதுமானவர் அல்ல என்ற சந்தேகம். இந்த எல்லாமே உங்களை உங்கள் உண்மையான நிலைக்கு செல்ல விடாமல் தடுக்கிறது. ஆனால் அந்த ஒளியில் நிற்கும் நபர், அவன் அந்த எல்லா பயங்களையும் உடைத்தவன். அதனால்தான் அவன் இப்போது அங்கே நிற்கிறான். இப்போது கேள்வி, நீங்கள் அந்த பாதையை தேர்வு செய்ய போகிறீர்களா? நீங்கள் அந்த கையை நீட்டினால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். ஆனால் அந்த மாற்றம் எளிதாக இருக்காது. நீங்கள் பழைய உங்களை விட்டுவிட வேண்டும். உங்கள் பழைய எண்ணங்களை, உங்கள் பழைய நம்பிக்கைகளை, உங்களை பிடித்து கொண்டிருந்த எல்லா கட்டுப்பாடுகளையும், அனைத்தையும் நீங்கள் விட தயாரா? ஏனெனில் புதிய வாழ்க்கை பழைய உங்களை உடைத்த பிறகே ஆரம்பிக்கும். இதுதான் பலர் புரியாத ரகசியம். அவர்கள் மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆனால் தங்களை மாற்ற தயாராக இல்லை. அதனால்தான் அவர்கள் அதே இடத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த குழுவில் இல்லை. நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வேறுபட்டவர். நீங்கள் அந்த அழைப்பை ஏற்க வந்தவர். இப்போது அந்த ஒளியில் நிற்கும் நபர் உங்களை இன்னும் அருகே அழைக்கிறான். நீங்கள் ஒரு படி முன்னேறுகிறீர்கள். உங்கள் இதயம் துடிக்கிறது, உங்கள் மூச்சு வேகமாகிறது. ஆனால் நீங்கள் நிற்கவில்லை. ஏன் தெரியுமா? உங்கள் உள்ளம் உண்மையை அறிந்து கொண்டு விட்டது. இந்த பாதை தான் உங்கள் பாதை. அந்த ஒளி அதிகமாகிறது. அது உங்கள் கண்களை மூடுகிறது. ஒரு நொடி எல்லாம் வெள்ளை ஒளியாக மாறுகிறது. அந்த ஒளிக்குள் நீங்கள் நுழைகிறீர்கள். அந்த நொடியில் நீங்கள் ஒரு குரலை கேட்கிறீர்கள். நீ தயாராக இருக்கிறாய். அந்த குரல் உங்கள் உள்ளத்திலிருந்து வருகிறது. அது அந்த நபரின் குரல் அல்ல, அது உங்கள் குரல். அந்த உண்மையை நீங்கள் உணரும் போது உங்கள் வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளும் ஒரு அர்த்தம் பெற ஆரம்பிக்கிறது. நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள், நீங்கள் அனுபவித்த தோல்விகள், நீங்கள் உணர்ந்த வலி, அனைத்தும் உங்களை இங்கே கொண்டு வருவதற்காகவே நடந்தது. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. பிரபஞ்சம் எப்போதும் உங்களுடன் இருந்தது. அது உங்களை வழி நடத்தியது. சில நேரங்களில் வலியால், சில நேரங்களில் மகிழ்ச்சியால், ஆனால் எப்போதும் ஒரு நோக்கத்துடன். இப்போது அந்த நோக்கம் உங்கள் முன்னால் நிற்கிறது. அந்த ஒளியில் நிற்கும் நபர் இப்போது தெளிவாக தெரிகிறான். அவன் முகம் மெதுவாக வெளிப்படுகிறது. நீங்கள் அதை பார்த்தவுடன் உங்கள் மூச்சு நின்று விடுகிறது. ஏனெனில் அது வேறு யாரும் இல்லை, அது நீங்கள்தான். ஆனால் நீங்கள் இதுவரை அறிந்த நீங்கள் இல்லை. அது உங்கள் முழுமையான வடிவம். பயமில்லாத, சந்தேகமில்லாத, அதிகாரம் நிறைந்த ஒரு புதிய நீங்கள். அந்த நொடியில் உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. நீங்கள் இனி பழைய மனிதர் இல்லை. ஒரு புதிய பயணம் ஆரம்பமாகிறது. இந்த பயணத்தில நீங்கள் பல விஷயங்களை சந்திப்பீர்கள். சோதனைகள், சவால்கள், சில நேரங்களில் தனிமை.
ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த பாதையை தேர்வு செய்தவர்கள் எப்போதும் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் உண்மையை பார்த்து விட்டார்கள். நீங்கள் அந்த உண்மையை பார்த்து விட்டீர்கள். இப்போது உங்கள் வாழ்க்கை மாறாமல் இருக்க முடியாது. இந்த நொடியில நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்தில் அமைதியாக, ஆனால் மிக சக்தி வாய்ந்த ஒரு முடிவு. நான் என் உண்மையான வாழ்க்கையை வாழப்போகிறேன் என்று. அந்த ஒரு முடிவு உங்கள் விதியை மாற்றுகிறது. அந்த ஒரு முடிவு உங்கள் உள்ளத்தில் அமைதியாக எடுத்த அந்த தீர்மானம், அது வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் பிரபஞ்சம் அதை தெளிவாக கேட்கிறது. ஏனெனில் உண்மையான மாற்றம் உள்ளத்தில் எடுக்கப்படும் முடிவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அந்த நொடியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். முதலில் நீங்கள் நினைக்கும் விதம் மாறும். நீங்கள் முன்னால் பயந்த விஷயங்கள் இப்போது அதே அளவுக்கு பயமுறுத்தாது. நீங்கள் முன்னால் தவிர்த்த விஷயங்கள் இப்போது உங்களை இழுக்கும். இதுதான் முதல் அறிகுறி. பிரபஞ்சம் உங்களை மாற்ற ஆரம்பித்து விட்டது. ஆனால் இந்த மாற்றம் எப்போதும் மென்மையாக இருக்காது. சில நேரங்களில் அது உங்களை உடைக்கும். நீங்கள் மிகவும் நம்பிய விஷயங்கள் உங்கள் கையில் இருந்து நீங்கும். நீங்கள் பிடித்துக் கொண்டிருந்த மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகும். நீங்கள் பாதுகாப்பாக உணர்ந்த சூழ்நிலைகள் திடீரென சிதறும். அப்போதும் நீங்கள் கேள்வி கேட்பீங்க, ஏன் இது எல்லாம் எனக்கு நடக்கிறது? அந்த கேள்வி மிக முக்கியமானது. ஆனால் அதற்கான பதில் நீங்கள் நினைப்பது போல இல்லை. இது ஒரு தண்டனை அல்ல, இது ஒரு சுத்திகரிப்பு. உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாததை, உங்களை தடுக்கிறதை, உங்கள் உண்மையான பாதைக்கு தடையாக இருப்பதை பிரபஞ்சம் நீக்குகிறது. அது வலியாக இருக்கும், ஆனால் அந்த வலி ஒரு காரணத்திற்காகவே வருகிறது. நீங்கள் ஒரு மரமாக இருந்தால் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் உலர்ந்த கிளைகளை வெட்ட வேண்டும். அந்த வெட்டுதல் மரத்துக்கு வலியாக இருக்கும், ஆனால் அதற்கு பிறகு அது இன்னும் வலிமையாக வளர்கிறது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த சுத்திகரிப்பு காலம் உங்களை வலிமையாக்குவதற்காக. இந்த கட்டத்துல பலர் தவறு செய்கிறார்கள். அவர்கள் வலியை பார்த்து பயந்து பின்னால் திரும்பி விடுகிறார்கள். அவர்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையை பார்த்த பிறகு பழைய வாழ்க்கை உங்களுக்கு அமைதியை தராது. அது உங்களை இன்னும் அதிகமாக குழப்பும். ஏனெனில் உங்கள் ஆன்மா ஏற்கனவே முன்னேறிவிட்டது. இப்பொழுது நீங்கள் 2 உலகங்களுக்குள் சிக்கியிருப்பீர்கள். ஒரு பக்கம் பழைய நீங்கள், மற்றொரு பக்கம் புதிய நீங்கள். இந்த இடையில் இருக்கும் காலம் மிகவும் சிரமமானது. நீங்கள் உங்களை நீங்களே புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். சில நேரங்களில் நீங்கள் தனியாக இருப்பது போல உணரலாம். யாரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றலாம். ஆனால் இந்த நிலை தவறு அல்ல. இது ஒரு மாற்றத்தின் அடையாளம். பூச்சி வண்ணத்து பூச்சியாக மாறும்போது அது ஒரு காலம், ஒரு மூடிய உள்ளே இருக்கும். அந்த நேரத்துல அது வெளியில் வர முடியாது. அது உடைந்து கொண்டிருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது. அது வலியான ஒரு செயல்முறை. ஆனால் அந்த வலியை தாண்டினால்தான் அது பறக்க முடியும். நீங்கள் இப்போது அதே நிலையில் இருக்கிறீர்கள். உங்கள் பழைய வடிவம் உடைந்து கொண்டிருக்கிறது. ஒரு புதிய வடிவம் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும், உங்கள் எண்ணங்கள். ஏனெனில் இந்த மாற்றத்தின் போது உங்கள் மனம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது வேகமாக நிஜமாக மாறும். நீங்கள் பயத்தை நினைத்தால் பயம் அதிகரிக்கும். நீங்கள் நம்பிக்கையை நினைத்தால் வாய்ப்புகள் உருவாகும். இதுதான் பிரபஞ்சத்தின் விதி. அது எதையும் தீர்மானிக்காது. நீங்கள் என்ன அனுப்புகிறீர்களோ அதையே அது பெரிதாக்கி உங்களுக்கு திருப்பி அனுப்பும். அதனால்தான் இந்த கட்டத்துல நீங்கள் உங்களை கவனமாக கையாள வேண்டும். உங்கள் உள்ளத்தில் வரும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அது உங்களை முன்னேற்றுகிறதா அல்லது பின்னால் இழுக்கிறதா? இந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். இப்பொழுது அந்த ஒளியில் நீங்கள் நின்ற அந்த தருணத்தை நினைவில் கொள்ளுங்கள். அந்த அமைதி, அந்த சக்தி, அந்த உறுதி, அது வெளியிலிருந்து வரவில்லை. அது உங்கள் உள்ளத்தில் இருந்தது. நீங்கள் அதை மீண்டும் உணர முடியும். எப்போதும் அதற்காக நீங்கள் வெளியில் தேட வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் உள்ளத்துக்குள் போக வேண்டும். அங்கேதான் அந்த சக்தி இருக்கிறது. அங்கேதான் அந்த உண்மை இருக்கிறது. அங்கேதான் அந்த நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த உண்மையை புரிந்து கொண்டவுடன்
நீங்கள் இனி வெளி உலகத்தை பயப்பட மாட்டீர்கள். ஏனெனில் உங்கள் உள்ளம்தான் உங்கள் உலகம் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்கள் வேறு விதமாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஒரு சோதனை வந்தால் ஏன் நான் என்று கேட்க மாட்டீர்கள். அதற்கு பதில் இது என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று கேட்பீர்கள். அந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். ஏனெனில் நீங்கள் இனி ஒரு பாதிக்கப்பட்ட மனிதர் இல்லை. நீங்கள் ஒரு உருவாக்குபவர். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கும் சக்தி கொண்டவர். இந்த உண்மையை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்ட நாளில் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தின் வேகத்தை பெறும். அந்த வேகம் உங்களை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த வேகம் அது வெளியில ஓடிக்கொண்டிருக்கும் வேகம் இல்ல. அது உங்கள் உள்ளத்தில் நிகழும் மாற்றத்தின் வேகம். அந்த மாற்றம் ஆரம்பித்த உடனே நீங்கள் உலகத்தை பார்க்கும் விதமே மாறிடும். முன்னால் நீங்க கவனிக்காத சிறிய விஷயங்கள் கூட இப்பொழுது உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும். ஒரு சின்ன சின்ன சைகைகள், ஒரு நேரத்தில் கேட்கும் ஒரு வார்த்தை, திடீரென உங்கள் மனதில் தோன்றும் ஒரு எண்ணம், இந்த எல்லாமே சாதாரணம் இல்ல. இவையெல்லாம் பிரபஞ்சம் உங்களுடன் பேசும் வழிகள். ஆனால் அதை கேட்கும் திறன் ஒவ்வொருவருக்கும் இருக்காது. அது திறக்கப்பட வேண்டும். நீங்கள் இப்போது அந்த நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் உள்ளத்தை கேட்க ஆரம்பித்து விட்டீர்கள். இதுதான் பெரிய மாற்றத்தின் தொடக்கம். இப்போது ஒரு முக்கியமான உண்மையை நான் உங்களிடம் சொல்லப் போகிறேன். இதுவரை உங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தது உங்கள் விழிப்புணர்வு அல்ல, உங்கள் பழக்கங்கள், நீங்கள் நினைக்காமல் செய்த செயல்கள், நீங்கள் கவனிக்காமல் எடுத்த முடிவுகள், அவைதான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கின. ஆனால் இப்போது நீங்கள் விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். இதுதான் உண்மையான சுதந்திரம். ஆனால் இந்த சுதந்திரத்துடன் ஒரு பொறுப்பும் வருகிறது. அது என்ன தெரியுமா? நீங்கள் இனி உங்கள் வாழ்க்கைக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது. முன்னாடி நீங்கள் சொல்லலாம், அவர் காரணம், இந்த சூழ்நிலை காரணம், என் விதி இப்படித்தான் என்று. ஆனால் இப்போது அந்த காரணங்கள் வேலை செய்யாது. ஏனெனில் நீங்கள் உண்மையை அறிந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் சக்தி உங்களிடம் இருக்கிறது என்று. இந்த உண்மை சில நேரங்களில் பயமுறுத்தும். ஏனெனில் இது ஒரு பெரிய பொறுப்பு. ஆனால் அதே நேரத்துல இது ஒரு பெரிய சக்தி. நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் வரும். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் சுற்றியுள்ள மனிதர்கள் மெதுவாக மாற ஆரம்பிப்பார்கள். சிலர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகுவார்கள். சிலர் புதியதாக உங்கள் வாழ்க்கையில் வருவார்கள். இது தற்செயலாக நடப்பது இல்லை. பிரபஞ்சம் உங்கள் அலைவரிசைக்கு பொருந்தும் மனிதர்களை மட்டும் வைத்துக் கொள்கிறது, மற்றவர்களை மெதுவாக நீக்குகிறது. இதனால சில நேரங்களில் நீங்கள் தனிமையாக உணரலாம். ஆனால் அந்த தனிமை ஒரு தண்டனை இல்லை, அது ஒரு தயாரிப்பு. நீங்கள் உங்கள் உண்மையான பாதைக்கு செல்ல தயாராகும் காலம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை அதிகமாக அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். உங்களுக்கு உண்மையில் என்ன வேண்டும், எது தேவையில்லை, யார் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாது. இந்த தெளிவு உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும். ஆனால் இந்த கட்டத்தில் இன்னொரு சோதனை வரும். அது மிகவும் நுணுக்கமானது. அது என்ன தெரியுமா? சந்தேகம். நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கும் போது உங்கள் மனம் திடீரென கேட்கும், நான் சரியான பாதையில தானா இருக்கிறேன் என்று. அது ஒரு சாதாரண கேள்வி போல தோன்றும். ஆனால் அது உங்களை பின்னால் இழுக்கும் ஒரு சக்தி. இந்த சந்தேகம் உங்களை நிறுத்த முயற்சிக்கும். நீங்கள் எடுத்த முடிவை நீங்கள் கேள்வி கேட்க வைக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் ஆரம்பத்தில் உணர்ந்த அந்த உணர்வு, அந்த அழைப்பு, அந்த உண்மை, அது பொய் அல்ல. அது உங்கள் ஆன்மாவின் குரல். அது ஒருபோதும் தவறாக இருக்காது. உங்கள் மனம்தான் சில நேரங்களில் குழப்பத்தை உருவாக்கும். ஏனெனில் அது பழைய பாதுகாப்பை தேடுகிறது. அது பழைய வாழ்க்கைக்கு திரும்ப விரும்புகிறது. ஆனால் நீங்கள் அந்த நிலையை தாண்டி விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் முன்னே செல்ல வேண்டிய நேரம். இந்த பயணத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வீர்கள். அது மிக முக்கியமானது. நம்பிக்கை வெளி உலகத்தில் அல்ல, உங்கள் உள்ளத்தில். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில், நீங்கள் உணரும் உணர்வுகளில் இந்த நம்பிக்கை வளர ஆரம்பித்தால்
நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் சிதற மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் உங்கள் உள்ளத்தை நம்புகிறீர்கள். அதுதான் உண்மையான வலிமை. இப்பொழுது நீங்கள் மெதுவாக அந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு புதிய மனிதராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பார்வை மாறுகிறது, உங்கள் எண்ணம் மாறுகிறது, உங்கள் உணர்வு மாறுகிறது. இதெல்லாம் ஒரு காரணத்திற்காக. நீங்கள் உங்கள் உண்மையான நிலைக்கு வர அந்த நிலை மிக அருகில் உள்ளது. நீங்கள் இன்னும் சில படிகள் முன்னேறினால் நீங்கள் அந்த முழுமையான நீங்கள் ஆக மாறுவீர்கள். நீங்கள் அந்த முழுமையான நீங்கள் ஆக மாறுவதற்கு முன் ஒரு கடைசி கதவு உள்ளது. அந்த கதவை எல்லோரும் அடைகிறார்கள், ஆனால் எல்லோரும் அதை தாண்டுவதில்லை. அந்த கதவின் பெயர் உள்ளிருள். ஆம், நீங்கள் இதுவரை தவிர்த்து வந்த, நீங்கள் பார்க்க விரும்பாத உங்கள் உள்ளத்தின் அந்த பகுதி இந்த நிலைக்கு வந்தவுடன் பிரபஞ்சம் உங்களை நிறுத்தாது. அது உங்களை நேராக உங்கள் உண்மைக்குள் கொண்டு செல்லும். அந்த உண்மை எப்போதும் இனிமையானதாக இருக்காது. நீங்கள் உங்களை பற்றி மறைத்த உண்மைகள், நீங்கள் உங்களுக்கே சொல்லாமல் வைத்திருந்த பொய்கள், நீங்கள் ஏற்க மறுத்த உணர்வுகள் அனைத்தும் ஒரு பின்னொன்றாக உங்கள் முன் நிற்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் பலர் பயந்து ஓடிவிடுகிறார்கள். ஏனெனில் வெளி உலகத்தை எதிர்கொள்வது எளிது, ஆனால் உங்கள் உள்ளத்தை எதிர்கொள்வது மிக கடினம். நீங்கள் உங்களை முழுமையாக பார்க்க வேண்டிய நேரம் அது. உங்கள் பலவீனங்கள், உங்கள் பயங்கள், உங்கள் குறைகள் எதையும் மறைக்க முடியாது. அது ஒரு கண்ணாடி போல இருக்கும். அந்த கண்ணாடியில நீங்க உண்மையான உங்களை பார்க்கிறீர்கள். அந்த காட்சி சில நேரங்களில் வலிக்கலாம். இதுதான் நான் என்று நீங்க கேட்கலாம். ஆனால் அதுதான் மாற்றத்தின் முக்கியமான தருணம். ஏனெனில் நீங்கள் ஏற்காததை நீங்கள் மாற்ற முடியாது. இந்த உண்மையை பலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தங்களை நல்லவர்களாகவே பார்க்க விரும்புகிறார்கள். தங்களை பற்றி தவறுகளை ஏற்க விரும்ப மாட்டார்கள். அதனால்தான் அவர்கள் ஒரே இடத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த நிலையை தாண்ட வந்தவர். நீங்கள் உங்கள் உண்மையை ஏற்க தயாராக இருக்கிறீர்கள். அந்த கண்ணாடி முன் நின்று நீங்கள் மெதுவாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் மறைத்த வலி, நீங்கள் தள்ளி வைத்த நினைவுகள், நீங்கள் அடக்கி வைத்த கோபம் அனைத்தும் மேலே வருகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் ஓட வேண்டாம், நீங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும். ஏனெனில் அது உங்களை உடைக்க வரவில்லை, அது உங்களை விடுவிக்க வருகிறது. நீங்கள் அந்த உணர்வுகளை அனுபவிக்க அனுமதித்தால் அவை மெதுவாக கரைந்துவிடும். நீங்கள் எதிர்க்கும் வரை அவை நீங்காது. இதுதான் உள் சுத்திகரிப்பின் கடைசி கட்டம். இந்த கட்டத்தில் நீங்கள் மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களை குறை சொல்லக்கூடாது, நீங்கள் உங்களை தண்டிக்கக்கூடாது, நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். ஒரு குழந்தை தவறு செய்தால் நீங்கள் அதை அடிக்க மாட்டீர்கள், நீங்கள் அதை கற்றுக் கொடுப்பீர்கள். அதே போல உங்களையும் நீங்கள் கையாள வேண்டும். நீங்கள் உங்களிடம் மென்மையாக இருக்க வேண்டும். அந்த மென்மை உங்களை குணப்படுத்தும். மெதுவாக அந்த இருள் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் முன்னால் பார்த்த அந்த பயங்கள் இப்போது அதே சக்தியுடன் இருக்காது. நீங்கள் முன்னால் தவிர்த்த உணர்வுகள் இப்போது உங்களை கட்டுப்படுத்தாது. ஏனெனில் நீங்கள் அவற்றை புரிந்து கொண்டு விட்டீர்கள். அந்த புரிதல் உங்களை விடுதலை செய்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை உணர்வீர்கள். உங்கள் உள்ளத்தில் இருந்த அந்த இருள் உங்கள் எதிரி அல்ல, அது ஒரு ஆசிரியர். அது உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வந்தது. நீங்கள் அதை கற்றுக்கொண்டவுடனே அது தானாகவே நீங்கிவிடும். இப்போது அந்த கதவு மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த கதவை தாண்டுகிறீர்கள். அதன் அப்பால் ஒரு புதிய உலகம், அமைதி நிறைந்த, தெளிவு நிறைந்த, ஒளி நிறைந்த ஒரு நிலை. அந்த நிலையை அடைந்தவுடன் நீங்கள் ஒரு விஷயத்தை உணர்கிறீர்கள். நீங்கள் தேடியது எப்போதும் வெளியே இல்லை, அது உங்கள் உள்ளத்தில்தான் இருந்தது. இந்த உண்மை உங்களை முழுமையாக மாற்றுகிறது. இப்பொழுது நீங்கள் அந்த ஒளியில் நிற்கும் நபரை மீண்டும் பார்க்கிறீர்கள். இந்த முறை அவன் உங்களை அழைக்கவில்லை, அவன் சிரிக்கிறான். ஏனெனில் நீங்கள் இப்போது அவனாக மாறிவிட்டீர்கள். இப்போது நீங்கள் தேடிய பதில் வெளியில் இல்லை என்பதை அறிந்துவிட்டீர்கள். நீங்கள் தேடிய அந்த நபர் ஒருபோதும் வேறு யாரும் இல்லை, அது நீங்கள்தான். பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்த அந்த நபர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வரவில்லை, அது உங்களை விழிக்கச் செய்ய வந்தது. நீங்கள் எப்போதும் இருந்த அந்த சக்தியை நினைவூட்ட இந்த நொடியில் ஒரு புதிய நீங்கள் பிறந்திருக்கிறது. இப்போது கேள்வி ஒன்று மட்டும், நீங்கள் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போகிறீர்களா?
அல்லது இந்த உண்மையுடன் வாழப் போகிறீர்களா? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி எப்பொழுதும் உங்கள் உள்ளத்தில்தான் இருந்தது. இப்பொழுது அதை நீங்கள் அறிந்து விட்டீர்கள்.